பூஜையில இருக்க இந்த டயத்துல இவ பணம் போட்ட ஷீட்டு கம்பெனி இழுத்து மூடிட்டாங்கன்னு எப்படி சொல்றது? நாடு இருக்கிற நிலைமையில நான் கூட அந்த பணத்தை எடுத்துடலாம்னு நினைக்கிறேன்ப்பா. நீ நினைக்கிறது கரெக்ட், ஆனா எடுக்க முடியாது. ஏன்? அந்த ஷீட்டு கம்பெனியை ஊத்தி மூடிட்டாங்க. எல்லாம் உங்கனால வந்தது. என்னாச்சு உங்களுக்கு? என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க என்கிட்ட. மரியாதையா கொடுத்த பணத்தை திருப்பி வைக்கிறேன். உங்க சங்கம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். சங்கம் வேண்டாம்னு சொல்றதெல்லாம் சரிங்க. அதுக்காக சிட் ஃபண்ட்ல போட்ட பணத்தை என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? அக்கா, ஏன்டா ஏன் இப்படி பதட்டமா ஓடி வர? நான் பெருசா ஏமாந்துட்டேன்க்கா. என்ன ஆபீஸ்ல ஏதாவது தப்பு பண்ணிட்டியா? சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா? அது இல்லக்கா, ஒரு வருஷம் முன்னாடி கொஞ்சம் பணம் கிடைச்சது, அது சிட் ஃபண்ட்ல போட்டேன். இப்ப நடனா சிட் ஃபண்டுக்காரன் ஏமாத்திட்டு போயிட்டான். என்னடா சொல்ற? ஆமாக்கா, 3 லட்சம் ரூபாய் சிட் ஃபண்ட்ல போட்டேன். ஒரு வருஷம் கரெக்டா வட்டியை கொடுத்தாங்க. பணம் கொடுத்தவனுக்கு இடையில பார்ட்டி கிஃப்ட் எல்லாம் வேற கொடுத்தாங்க. இப்ப நடனா 2 மாசமா வட்டியே வரல. என்னன்னு போய் விசாரிச்சு பார்த்தா சிட் ஃபண்டுக்காரன் மூடிட்டான். நீ ஏதாவது லீவ் நாள்ல போய் பாத்துருப்ப, அதான் மூடி இருக்கும். 2 போலீஸ்காரங்க அங்க இருந்தாங்க. விசாரிச்சு பார்த்தா அவங்க தான் தகவல் சொன்னாங்க. ஏன்டா படிச்சவன் தானே நீ? அறிவு இருக்கா உனக்கு? பணத்தை ஏதாவது பேங்க்ல போட்டிருந்தா கூட இந்நேரம் அது பத்திரமா இருந்திருக்கும். ஓவரா வட்டிக்கு ஆசைப்பட்டு உருப்படாத சிட் ஃபண்ட்ல கொண்டே போட்ட அனுபவி. இல்லக்கா, சில சிட் ஃபண்ட் எல்லாம் ரொம்ப வருஷமாவே நல்ல விதமா நடத்திட்டு வர்றாங்க. இவங்களும் அந்த மாதிரி தான் நினைச்சு பணத்தை போட்டேன். இப்ப ஏமாந்துட்டேன். சத்தியமா உனக்கு அந்த பணம் திரும்ப வர போறதுல அதை மறந்துரு. வேற ஏதாவது வேலையை பாரு. 3 லட்சம்க்கா. அதுக்கு நான் என்னடா பண்றது? மாமாவோட சம்பந்த இன்ஸ்பெக்டர் தானே, அவர்கிட்ட சொல்லி அந்த சிட் ஃபண்டுக்காரனை கண்டுபிடிக்க சொல்லுங்க. அது சரி, நீ அசிங்கப்பட்டது பத்தாதுன்னு மாமாவை வேற அசிங்கப்பட சொல்றியா? அதெல்லாம் என்னால முடியாது. அக்கா அக்கா, என் நிலைமையில நீ இருந்தா நீ இப்படி பேசுவியா? உன் நிலைமையில நான் இருந்தா என் தலையெழுத்து அவ்வளவுதான் சொல்லிட்டு வேற வேலையை பாத்திருப்பேன். இந்த விஷயம் தெரிஞ்சு என் பொண்டாட்டி வீட்லயே சேர்க்க மாட்டேங்கிறா. 4 நாளா நட்டேசன் பாக்ல படுத்துட்டு இருக்கேன். பேராசையில நாம பண்ற தப்புக்கு தண்டனையை நாம தான் அனுபவிச்சாகணும். இனிமே இது விஷயமா என்கிட்ட எதுவும் பேசாத, வேலையை பாரு போ. மீரா, பூஜையில இருக்க இந்த டயத்துல இவ பணம் போட்ட ஷீட்டு கம்பெனி இழுத்து மூடிட்டாங்கன்னு எப்படி சொல்றது? மீரா, வர வர பேப்பரை திறந்து படிக்கவே பயமா இருக்குமா? ஏன்? ஏன்னா ஆரம்பிக்கிற ஷீட்டு கம்பெனி எல்லாத்தையும் பட்டு பட்டுன்னு இழுத்து மூடிடுறாங்க. நல்லது, அப்படித்தான் வேணும். அப்பதான் இந்த ஜனங்களுக்கெல்லாம் புத்தி வரும். காசு 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 நாலஞ்சா இப்படித்தான். மீரா, போன வருஷம் உன் பணம் 1 லட்சம் ரூபாய ஒரு ஷீட்டு கம்பெனில போட சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? ஐயா, அது ரொம்ப நல்ல சிட்டு கம்பெனி. மாசம் மாசம் வட்டி எல்லாம் கரெக்டா கொடுத்துறாங்க. ஆனா நாடு இருக்கிற நிலைமையில நான் கூட அந்த பணத்தை எடுத்துடலாம்னு நினைக்கிறேன்ப்பா. நீ நினைக்கிறது கரெக்ட், ஆனா எடுக்க முடியாது. ஏன்? அந்த ஷீட்டு கம்பெனியை ஊத்தி மூடிட்டாங்க. எல்லாம் உங்கனால வந்தது. நான் அந்த பணத்தை பேங்க்ல தானே போட சொன்னேன். நீங்க என்னத்துக்கு சிட்டு கம்பெனில போட்டீங்க? சொல்ல மாட்டேன். வட்டி பணம் ஒழுங்கா வந்துகிட்டு இருந்த வரைக்கும் வாயை மூடிக்கிட்டு இருந்த. இப்போ ஷீட்டு கம்பெனி இழுத்து மூடிட்டாங்கன்னு உடனே பதற. அது நான் பேங்க்ல டிபாசிட் பண்ணலாம் தான் போனேன். அந்த ஷீட்டு கம்பெனிக்காரங்க 1 லட்சம் ரூபாய் டிபாசிட் பண்ணா குடம், குத்து விளக்கு, தெரிய வேட்டி, பட்டுப்புடவை எல்லாம் தரேனாங்க. சபலப்பட்டு கட்டிட்டேன். அப்போ அந்த 1 லட்சம் ரூபாய் பணம் அவ்வளவுதானா? கம்பெனிக்காரங்களே காணாம போயிட்டாங்க. இப்ப யாருகிட்டன்னு போய் கேக்குறது? 5 லட்சம் 10 லட்சம் போட்டு ஏமாந்தவங்களே அமைதியா இருக்காங்க. லட்ச ரூபாய் போட்டவங்க என்ன பண்ண முடியும்? அப்பா, ஒரு விஷயம், இது முரளிக்கு தெரியவே கூடாது.
இந்த பேப்பரை எனக்கு வாங்கி கொடுத்ததே முரளிதான். ஐயோ கடவுளே, அவன் ஏமாந்த விஷயம் என்கிட்ட வந்து சொன்ன போது நான் அவனை கண்ணா பிள்ளை திட்டி அனுப்பிட்டேன். இப்போ நான் ஏமாந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவன் என்ன நினைப்பான்? சரி விடு. இந்த பணத்தை கோவிலுக்கோ இல்ல அனாத ஆசிரமத்துக்கோ டொனேஷனா கொடுத்துதான் மனசை தேத்திக்க. முடியாது, கொண்டாங்க இப்படி. என்ன மாதிரி ஏமாந்தவங்க மொத்த பேரையும் ஒன்னா திரட்டி ஒரு சங்கம் ஆரம்பிக்க போறேன். என்ன லாபம்? பேப்பர்ல பேர் வரும், 10 பேர் 20 பேர் அழைச்சுக்கிட்டு ஊர்வலம் போகலாம். இதனால பணத்தை எடுத்துக்கிட்டு போனவே திரும்பி வந்து பணத்தை கொடுக்கவா போறான்? குடுக்க வைக்கிறேன். முதல்ல சீட் ஃபண்ட்ல ஏமாந்தவங்க லிஸ்ட் எல்லாம் எடுங்க. லிஸ்ட் எல்லாம் வேணாம். நடேசன் பார்க்குக்கோ நாகேஸ்வர பார்க்குக்கோ போனா ஏமாந்தவங்க அத்தனை பேரையும் கொத்தா அள்ளிக்கிட்டு வரலாம். ஏமாந்தவங்க எல்லாம் மீட் பண்ற இடமே அதுதான். சரி சரி, நீங்க போலீஸ் கமிஷனர் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்துருங்க. போலீஸ் கமிஷனரு நம்ம சொந்தக்காரரு. நான் போன உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாரு. உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க என்ன சொல்லணும். சரி நானே பாத்துக்கிறேன். 1 லட்சம் ரூபாய் ஏப்பா சீட்டு கம்பெனியில போட்டீங்க? போட்டதுனால தானே உன்னால இப்ப சங்கமே ஆரம்பிக்க முடியுது. என் தலையெழுத்துடா சாமி. ஐயா சாமி, ஒரு புத்திசாலித்தனமான காரியம் பண்ணிருக்கு. இத்தனை பேரை ஏமாந்து போயிருக்காங்க. இது ஒரு சாம்பிள். ஏமாந்தவங்கள கொஞ்சம் பேர் தான் கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். ஏமாந்தவங்க அத்தனை பேரையும் கூட்டிக்கிட்டு வரதா இருந்தா 8 லாரி வேணும். சரி, இப்ப இவங்களெல்லாம் கூட்டிட்டு அக்கா எங்க தான் போக போற? ஊட்டி கொடைக்கானல் டூர் போக போறோம். அப்படியா? அறிவு கட்டவன. அவங்க குறைகள் எல்லாத்தையும் எழுதி வாங்கிக்கிட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து ஆக்ஷன் எடுக்க போறா. கரெக்ட். சங்கம்னு ஒன்று இருந்தாதான் சமூகம் திரும்பி பார்க்கும். ஆமா, இதுல உங்களோட பங்கு என்ன? உங்க அக்கா எங்கிட்ட கொடுத்த 1 லட்சம் ரூபாயை நானும் ஒரு சிட் ஃபண்ட்ல போட்டேன் பாரு, அதுதான் என்னுடைய பங்கு. வணக்கம் வணக்கம் மேடம். வாங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. உங்க பணத்தை எப்படியாவது வாங்கி கொடுங்க. படிப்புக்காக வச்சிருந்தோம்மா. என் பையன் கல்யாணத்துக்காக சிட் ஃபண்ட்ல பணத்தை போட்டாங்க. மொத்தத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்கம்மா. என் பையன் கல்யாணமே நின்று போச்சுமா. ரிட்டையர்மெண்ட் பணத்தை அப்படியே போட்டேன் மேடம். இந்த மாதிரி அநியாயமா கொடுத்துருக்காங்க. வணக்கம்மா. என் பொண்ணுக்காக சிறு சிறு சேர்த்து வச்ச பணம் எல்லாமே போச்சு. நான் உதவி பண்ணுறேன். இந்த வீடு வாசல் போட்ட பணம். சரி நான் பாத்துக்கிறேன். இத பாருங்க, உங்க அளவுக்கு நான் பணம் போட முடியாட்டியும் கூட ஏதோ என்னால முடிஞ்சது 1 லட்சம் ரூபா நான் போட்டிருக்கேன். என் தம்பியும் 3 லட்சம் ரூபா போட்டிருக்கான். இப்ப ஏமாந்தவங்க குறையெல்லாம் பொதுவா நான் கம்ப்ளைண்டா இதுல எழுதியிருக்கேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து இதுல கையெழுத்து போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் கவலைப்படாம போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றிம்மா. வரேம்மா. வரேம்மா. ரொம்ப நன்றிம்மா. யாரு பண்ணி? எந்திரிப்பா. எதுக்கு ஏன் கால்ல உளற? எந்திரி எந்திரி. அம்மா அம்மா, என் பேர் சின்னமுத்து. எனக்கு வயசுக்கு வந்த 3 தங்கச்சிங்க, வயசான அப்பா அம்மா. அவங்களுக்காக நானும் அப்பாவும் குருவி சேர்க்கிற மாதிரி பணத்தை சேர்த்தோம். குருவி மாதிரினா இப்படி மூக்காலியா? நானும் அப்பாவும் 24 மணி நேரம் கஷ்டப்பட்டு 8 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சோம். 8 லட்சம் ரூபாய் வச்சு தங்கச்சிங்களுக்கு சிம்பிளா கல்யாணம் நடத்தலான்னு பார்த்தோம். சரி, சிட் ஃபண்ட்ல போட்டா பணம் அதிகமா கிடைக்குன்னு சிட் ஃபண்ட்ல போட்டோம். ஆனா அவன் சரிப்பா, அழாதப்பா. நீ வேணா இதுல கையெழுத்து போடு. வேணாமா. ஏப்பா? விஷயம் கேள்விப்பட்டதும் எங்க அப்பா தூக்குல தொங்கிட்டாரு.
எங்க அம்மா கோமால படுத்துட்டாங்க. எங்க குடும்பத்தை சீரழிச்ச பணம் எங்களுக்கு வேணாம்மா, வேணாம். என்னப்பா அது? அது உன் பணம், உனக்கு கிடைக்க வேண்டாமா? வேணாம் சார், வேணாம். ஒருவேளை அந்த பணம் திருப்பி கிடைச்சா என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருங்க. எப்படி பேசலாம் பார், உனக்கு தோணிச்சா? எனக்கு ஏதுப்பா 3 தங்கச்சி? அப்புறம் நீ எப்ப தூக்குல தூங்குன? சரி, இந்த சங்கத்துல அம்மாவுக்கு உதவியா அவங்க கூடவே நான் இங்க இருந்துடுறேன். அம்மா பார்த்து எது கொடுத்தாலும் சரி. என்னப்பா உன் வேலைக்கே வெயிட் வச்சுட்டா? சும்மா இருடா. ஐயோ இது பாருப்பா, உடனடியே உதவி செய்ய எங்கனால முடியாது. ஆனா நான் சிட் ஃபண்ட்ல போட்ட பணம் எவ்வளவு வருதோ அதை நான் உனக்கு கொடுக்குறேன். வேணாம்மா, எங்க அப்பா சொல்லியிருக்காரு எப்பவுமே மத்தவங்க காலில் நிக்க கூடாதுன்னு. இப்ப என் காலில் நிக்கிறேன். ஏப்பா நீ என்னைக்கு சம்பாதிச்சு எப்பவும் 3 தங்கச்சி கல்யாணம் பண்ண போற? அவங்க ரொம்ப விரக்தி ஆயிட்டாங்க, கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் சரியாயிடும், விடு. நீ தினமும் காலையில இங்க வந்துரு. என்னென்ன செய்யணுமோ அதை நான் சொல்றேன். இன்னும் எத்தனை பேர் ஏமாந்துருக்காங்களோ அவங்களெல்லாம் பார்த்து அவங்களையும் நம்ம சங்கத்துல மெம்பர் ஆக்கிடலாம். பலமான சங்கமா ஆயிட்டோம்னா பப்ளிக் சப்போர்ட் நமக்கு நிறைய கிடைக்கும்ல. வாப்பா. அம்மா, சரிப்பா சரி. மறுபடியும் எது காலில் விழற ஏந்திரி. தம்பி, நீ எங்க தங்கி இருக்கியோ அங்கேயே தங்கிக்க. சாப்பாட்டை வெளியிலேயே முடிச்சுக்க. இங்க வந்து அம்மா என்ன சொல்றாங்களோ அந்த சங்கத்து வேலையை மாத்திரம் செஞ்சா போதும். வரும்போது குடிக்க தண்ணியும் கொண்டு வந்துரு. நான் யாருக்கும் பாரமா இருக்க மாட்டேன் சார். படுத்தா கட்டிலுக்கு பாருன்னு தரையில தான் படுக்கிறேன். சரிப்பா. எல்லாம் உன்னால தான் வந்தது. செங்கல் ஜல்லி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சிட் ஃபண்ட் ஆரம்பிக்கலான்னு சொன்னேன். இப்போ பாரு, வெளியே தலை காட்ட முடியல. 1 வருஷம் நல்லா தானே போயிட்டு இருந்தது. திடீர்னு ஜனங்க இப்போ மொத்தமாக பாய் வாங்கன்னு நான் என்ன கனவா கண்டேன்? ஜனங்க குணமே அப்படித்தான். தினமும் டயத்துக்கு வர்ற பஸ்ஸு ஒரு நாள் லேட்டாக வந்தால் போதும், இந்த பஸ்ஸுக்காரங்களே அப்படிதானே பட்டுன்னு சொல்லிடுவாங்க. உடனே மற்றவங்களும் கூட சேர்ந்துப்பாங்க. அவங்க பணத்தை பல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறத சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்களே. உயிரோட இருக்கமே, அதுவே பெரிய விஷயம். கையில் கிடைக்கிறதெல்லாம் தூக்கி வீசினாங்களே. என் காரு, என் பைக்கு எல்லாத்தையும் என் கண்ணு முன்னாடியே ஓட்டிட்டு போயிட்டாங்களே. நல்ல வேலை, பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் ஊருக்கு அனுப்பிச்சிட்டேன். நான் சிட் ஃபண்ட் பூஜை முடிஞ்ச கையோட குத்து விளக்கு ஏற்றி வச்ச என் பொண்டாட்டியை பஸ் ஏற்றி விட்டேன். தினமும் ஜனங்களுக்கு பயந்து இந்த பிச்சைக்கார வேஷம் போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஆமாம், 4 நாளைக்கு முன்னாடி நான் பிளாட்ஃபார்மில் படுத்திருந்தேன். போலீஸ்காரங்க என்னை பிச்சைக்காரன் நினச்சி இந்த வேஷத்தில் இருந்த என்ன அள்ளி போட்டுட்டு போயிட்டாங்க. போய் மதுராந்தகம் ஏறிக்கிட்டே இறக்கி விட்டானுங்க. திரும்பி வர காசு இல்லாமல் ரொம்ப திண்டாடிட்டேன். எனக்கு ஒரு ஐடியா தோணுது. பணம் போட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்காக மீராங்கிற ஒரு பொம்பளை சங்கம் ஆரம்பிக்கிறா. பேசாம அந்த கூட்டத்துல நாமளும் பாதிக்கப்பட்டவங்க மாதிரி கலந்துக்கிட்டோம்னா யாருக்கும் தெரியாது, நமக்கும் பாதுகாப்பு. மறுபடியும் மாட்டிக்க போறேன்டா. அங்க போய் நம்ம வாயை திறக்க கூடாது, சைலண்டா இருக்கணும். அதான் நமக்கு சேஃப்டியான இடம். என்ன சொல்ற? சரி சரி, கிளம்பு. ஏண்டா, எத்தனை நாளைக்கு தாண்டா நாம இப்படியே நடிக்கிறது? ஒரு காலத்துல இதே ரோட்ல கார்ல போனேன். இப்ப இந்த சிட் ஃபண்ட் பிரச்சனையால அதிகமா பிச்சைக்காரனா நடந்து போயிட்டு இருக்கேன். சின்னமுத்து, இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு என்னடா பண்ற? அங்க மீரா உனக்காக சங்கத்து வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கா. யாரையா நீ? யாரையா? ஏண்டா, அன்னைக்கு வீட்டுக்கு வந்தபோது கையை கட்டிக்கிட்டு பவ்யமா வந்த, இன்னைக்கு யாரையாங்கிற? சின்னமுத்து, இது உனக்கே நல்லா இருக்கா? யாரையா சின்னமுத்து? யாரையா சின்னமுத்து? நீ மென்டலா? என்ன, சீட்டு கம்பெனிக்காரங்க கிட்ட பணம் வாங்கிட்டு ஒரு மாதிரியா செட்டில் ஆயிட்டியா? இல்ல, கல்லடி வாங்காம நீ கரெக்ட் ஆக மாட்டேன். நீ ஏதோ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன். நீயும் உங்க அப்பாவும் 24 மணி நேரமும் கஷ்டப்பட்டு 8 லட்சம் ரூபாய் பணம் சேர்த்தீங்க. அதை ஒரு சீட்டு கம்பெனியில போட்டீங்க. அந்த சீட்டு கம்பெனிக்கார இழுத்து மூடிட்டு ஓடிட்டான். அதனால உங்க அப்பா தூக்குல தொங்கினார். உங்க அம்மா கோமால படுத்துட்டாங்க. உனக்கு 3 தங்கச்சிங்க, யாருக்குமே கல்யாணம் ஆகல. இப்போ உனக்கு ஞாபகம் வந்திருக்குமே. ஆமா,
நீ என்ன சினிமாவுக்கு கதை எழுதுறவனா? அப்புறம் என்ன இப்படி ஃப்ளோவா கதை சொல்ற? நீ சொன்ன கதை தானே. பார், இன்னொரு தடவை அந்த பேரை சொன்ன அவ்வளவுதான். அவன் சின்ன முத்து, நான் பெரிய முத்து. ரெண்டு முத்தும் ஒரே மாதிரி இருக்கீங்களே. இருப்பையா, இருப்போம். ஏன்னா எங்க 2 பேருக்கும் ஒரே அம்மா 2 அப்பா. எங்க 2 பேருக்கும் ஆகவே ஆகாது. அது ஏன்னு சொல்ல. இன்னொரு தடவை உன் வாயில் அந்த பேர் வந்துச்சு, உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பான்னு சொல்லுவாங்க. அதுல 2 பேர் இதே ஏரியாவில் சுத்திக்கிட்டு இருக்காங்களே. மீரா, மீரா, என்ன பண்ணிட்டு இருக்க? கமிஷனருக்கு கம்ப்ளைண்ட் எழுதிட்டு இருக்கேன். முதல்ல இந்த சங்கத்தை இழுத்து மூடு. ஏன் நல்ல காரியம் பண்ண உங்களுக்கு பொறுக்காதா? சங்கத்தை இழுத்து மூடிட்டு உங்க மூஞ்சிய பார்த்துட்டு உட்கார்றதா? மீரா, நிமிந்து பாத்தியே தவிர என் நெத்திய பார்க்கலையே. சந்தனத்தைய சைடுல தேய்ச்சி வச்சிருக்கீங்க. சந்தனம் இல்லம்மா, பிளாஸ்டரி. நீ சங்கம் ஆரம்பிச்சு உன் வரைக்கும் சீட்டு கம்பெனில இருந்து பணத்தை வாங்கிக்கிட்டேன்னு எவனோ வெளியில புரளிய கிளப்பி விட்டுட்டான். நான் அப்படி போனேன். என்ன பார்த்த உடனே இவன் அங்கதான்டா இருந்தான்னு கல்லால அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கல்லு வருதுன்னு தெரியுதுல்ல, அப்படி தள்ளி நிக்க வேண்டியதானே? நெத்திய கொண்டு போய் முன்னாடி நீட்டி இருப்பீங்க, அதான் நச்சுன்னு கல்லாலே வச்சு சாத்திட்டா. நெத்திய பாரு, ஈசிஆர் ரோடு மாதிரி ஜிக்கிறதான்னு. உண்மையிலேயே இந்த கல்லடி உனக்கு விழுந்திருக்க வேண்டியது. நான் தாங்கிக்கிட்டு இருக்கேன். சரி, நீங்க அவங்கள சமாதானப்படுத்திட்டு அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? அங்க நான் நின்னு பேசிக்கிட்டு இருந்தேன். இந்நேரம் என் கதை முடிஞ்சு 20 நிமிஷம் ஆயிருக்கும். இதா ஒரு முக்கியமான விஷயம். நான் பெரிய முத்துவை பார்த்தேன். நான் தான் சிட் ஃபண்ட்ல பணத்தை போட்டு சீரழிஞ்சவங்க லிஸ்ட் எல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். நீ அனுப்பினது சின்ன முத்து, நான் பார்த்தது பெரிய முத்து. என்ன வளர்றீங்க? நான் சொல்றத ரொம்ப கவனமா கேளு, இல்லைன்னா உனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். பெரிய முத்துவும் சின்ன முத்துவும் அண்ணன் தம்பி. ஆனா பெரிய முத்து வேற, சின்ன முத்து வேற. பெரிய முத்து அப்பா வேற, சின்ன முத்து அப்பா வேற வேற. ஆனா 2 பேருக்கும் ஒரே அம்மா. கருங்கல்ல அப்படியே ஆழமா கபாலத்துக்குள்ள இறங்கிடுச்சோ? இந்த குழப்பு குழப்புறீங்க. புரியாம பேசாது. பெரிய முத்துக்கிட்ட போய் அவங்க அப்பா தூக்குல தூங்கினார் சொன்னா பலார்னு அரையறான். ஆனா சின்ன முத்து அவங்க அப்பா தூக்குல தான் தூங்கினார்னு சொல்றான். அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன புரிய மாட்டேங்குது? பெரிய முத்து வேற, சின்ன முத்து வேற. பெரிய முத்து அப்பா வேற, சின்ன முத்து அப்பா வேற வேற. அம்மா ஒண்ணு. அவன் சொன்னது கரெக்ட் தானே? இல்ல, எங்கேயோ ஏதோ ஒரு தப்பு நடக்குது. நான் இத்தனை நாளா அலைஞ்சு திரிஞ்சு ஒரு வழியா ஜனங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கற மாதிரி சிட் ஃபண்ட்ல ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த நேரத்துல சங்கத்தை இழுத்து மூடு, பெரிய முத்துவை பார்த்தேன், சின்ன முத்துவை பார்த்தேன், மாமனை பார்த்தேன், மச்சானை பார்த்தேன்ற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காதுங்க. என்ன புரிஞ்சுதா? கருங்கல் அடி வாங்கினது பத்தாதுன்னு பாறாங்கல் அடி வாங்கி பாழா போயிடாதீங்க. அது இல்ல மீரா, ஒன்ன இழந்தாதான் ஒண்ணு கிடைக்கும். அடி பாவி, நான் போனாலும் பரவாயில்ல, உனக்கு உன் சங்கம் தான் முக்கியமா? உனக்கு என்ன சிலையா வைக்க போறாங்க? ஒரே மாதிரி 7 பேர் இருப்பான்னு சொல்லுவாங்க. அதுல 2 பேர் நம்ம ஏரியாவிலேயே சுத்திக்கிட்டு இருக்காங்க. பாக்கி 5 பேர் எங்க இருப்பாங்க? மரியாதையா கொடுத்த பணத்தை திருப்பி வைக்கிறேன். உங்க சங்கம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். சங்கம் வேண்டாம்னு சொல்றதெல்லாம் சரிங்க. அதுக்காக சிட் ஃபண்ட்ல போட்ட பணத்தை எங்கிட்டயே கேக்குறீங்க? நான் எப்ப உங்ககிட்ட பணம் வாங்கினேன்? நீங்க எல்லாம் பணம் போட்டது ஏதோ சிட்டு ஃபண்ட்ல. அங்க போய் கேளுங்க. 4 பேருக்கு உதவி பண்ணலாம்னு சங்கம் ஆரம்பிச்சா எங்க கிட்டே பணம் கேக்குறீங்களா? என்னமா ரொம்ப சாமர்த்தியா பேசுதா நினைப்பா? நாங்கெல்லாம் பொங்கி எழுந்தான்னு வச்சுக்கோ, நீ தாங்க மாட்டேன். ஏமா நீங்கெல்லாம் லட்சக்கணக்கில் பணத்தை எங்கிட்டயே கொடுத்தீங்க? என்ன பேசுறீங்க? பாருமா, நாங்க ஒண்ணு சிட் ஃபண்ட்ல போட்ட பணத்தை ஒண்ணு கேட்க வரல. உங்க சங்கத்துல மெம்பரா சேர்றதுக்கு ஆளுக்கு 250 ரூபா கொடுத்தமே, அந்த பணத்தை தான் கேட்க வந்திருக்கோம்.
என்னம்மா புதுசா பிரச்சனை அம்மா ஆரம்பிக்கிறீங்க? உங்ககிட்ட வேலை செஞ்சானே சின்ன முத்து அவன் தான் நீங்க சொன்னதாக எங்க எல்லாத்துக்கிட்டையும் 250 வாங்கிருக்காப்படி. அவன் கதை சொல்லும் போதே நினைச்சேன், காலில் விழுந்து கூட நீ நம்பிட்ட. 8 லட்சம் ரூபாய் வேணான்னு சொன்னானே, அப்பவே அவன் சொன்னது பொய்யன்னு கண்டுபிடிக்காம விட்டோம். அம்மா அந்த ரசீது கொடுங்க. அந்த ரசீதை கொடுமா. இந்தாம்மா. இந்தாங்கம்மா, நீயே இதை பாரும்மா. பாருங்க. இந்தாங்க, இதையும் பாருங்க. பாத்தியா? ம். அட அறிவுகிட்ட ஜென்மங்களே, ரசீதுலயே 5/7/2015 போட்டிருக்கானே, இத நீங்க கவனிக்கலையா? இப்படி ஏமாந்து போறதே பொழப்பா வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை விட்டு என்கிட்ட சண்டைக்கு வர்றீங்க. நீங்க அவங்கிட்டே போய் கேளுங்க, போங்க. எப்படி பாத்தீங்களா? மரத்திலிருந்து விழுந்தவன மாடு மிதிச்ச மாதிரி ஏற்கனவே ஏமாந்து போனவங்கள இன்னொரு தரம் புதுசா ஒருத்தன் ஏமாத்தி இருக்கான். நல்லது செய்யணும்னு நினைச்சாலே அதை கெடுக்க 4 பேர் இருக்கத்தான் செய்வாங்க. இந்த தலைமை தாங்கி நடத்துறது தலைவலி பிடிச்ச வேலைங்க. என்ன சொல்றது சரியா? சபாஷ் மீரா, சபாஷ் மீரா.